ஆச்சனா சாப்பாடெல்லாம் கொட்டாத அப்படின்னு பயங்கர வீரவசனம் பேசிட்டு இருந்தாங்க அன்ஷிதாவும் சுனிதா பயங்கர கோபமாய் சாப்பாடெல்லாம் விட்டு போட்டு எந்திரிச்சு தவிச்சு பயங்கரமா எந்திரிச்சு குதிச்சு வந்து சாச்சனா இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் ரொம்ப தப்பு, சாப்பாடு கொட்டுறது ரொம்ப தப்பு அப்படின்னு பயங்கர வீரவசனம் பேசிட்டு இருந்தேன். இந்த சுனிதா வந்து பாத்தீங்கன்னா அழுங்காம சாப்பாடு கொட்டுறது குரங்கு மாதிரி தவி போய் அழுங்காம சாப்பாடு கொட்டிட்டு வருவாங்க பாத்தீங்களா. இந்த சுனிதாவை காப்பாத்துறதுக்கு தான் இன்னைக்கு எபிசோடே இருக்க போகுது. ஆல்ரெடி ப்ரோமோ வந்திருக்கும். இதில் வந்து லேடிஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா போனடவே பிக் பாஸ் ஒரு குழு கொடுத்துருப்பாரு. பெண்கள் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க, 3வது முறையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன் ஆயிரும். இதே மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா மக்களை வந்து மறைமுகமாக நம்ப வைக்கிறீங்க. பெண்கள் வந்து ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க, அவங்களுக்கு கப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மக்கள் மைண்டில் வந்து திணிக்க பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து நம்பிட்டு இருப்பாங்களா? பிக் பாஸை பார்த்து ஊறி போய் யார் என்னென்ன அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. முதல்ல வந்து பிசிக்கல் டாஸ்க் கொடுக்குறீங்க, பசங்க ஜெயிக்கிற மாதிரி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஜெயிக்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறீங்க. பசங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அதை சனி ஞாயிறு கண்டென்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்புறம் அவ்வளோதான், சனி ஞாயிறத்துக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சாச்சு. விஜய் சேதுபதி வந்து பெண்களுக்கு ஜாலரா தட்டணும். ஆல்ரெடி பிக் பாஸ் டீமும் பிக் பாஸும் பெண்களுக்கு ஜாலரா தட்டிட்டு இருக்காங்க. இதுவே வீடியோ நான் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ பெண்களுக்கு வந்து ஜாலரா தட்டினா தான் எனக்கு கப்பு கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு குழுவும் கொடுத்துட்டாரு. பெண்களே ஜெயிச்சுட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் ஆயிரும். அப்புறம் வந்து மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பெண்களுக்கு தான் கப்பு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களே சொல்லிக்கிறீங்க, நீங்களே நம்ப வைக்க பார்க்குறீங்க. பெண்கள் எல்லாம் அந்தளவுக்கு விளையாண்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளேயரே கிடையாது. இவங்களுக்கு கப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயரே கிடையாது. போனா போச்சு அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு அடுத்து முத்து இருக்காப்புல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதை வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுங்கிறது அப்பட்டமாக வெளிச்சமாகவே தெரியுது. இன்றைக்கி வந்து டாஸ்க்கு பெண்கள் வின் பண்ணுறதுங்கிறது உறுதியாகவே ப்ரோமோவிலையும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்து நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் சனி ஞாயிறு வந்தாருன்னா விஜய் சேதுபதி வந்து பெண்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ சுனிதாவை சேவ் பண்ணுவீங்க. சுனிதாவுக்கு அன்ஷிதா வேணும். இவங்க 2 பேர் இருந்தால் தான் அவங்க 2 பேர் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதனால வந்து அன்ஷிதாவும் சேவ் பண்ணுவீங்க. அப்போ யார் பலிகடா? பவித்ரா தான். பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க. 8வது இடத்துல அன்ஷிதா இருக்காங்க. கடைசியாக சுனிதா இருக்காங்க. இந்த கடைசியாக இருக்கிற 2 பேர்த்தையும் சேவ் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் டீம் வந்து நல்லா மெனங்கெடுது. ரொம்ப சீப்பாக இல்லையா? இந்த பிக் பாஸே வந்து போர் அடிக்குது, அது ஒரு பக்கம். பார்க்க சகிக்கல, அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப்பாக கேம் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க, ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இருக்குது, டாஸ்க் இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன சொல்கிறது? இந்த ரிவ்யூ பண்ணுறவங்கள தவிர மக்கள் ஆல்ரெடி இப்போ மக்களே பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. இந்த ரிவ்யூ பண்ணுறவங்க மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.